சந்தோஷமா புறப்பட்ட யாரும் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கடல்ல கவிழ்ந்த அந்த படகுல 30 பேர் இருந்திருக்காங்களாம். ஒன்பது பேர் உயிரிழந்ததா தகவல் வெளியாகியிருக்கு. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர்ல நர்மதை ஆற்றுல சுற்றுலா பயணிகளை ஏத்திக்கிட்டு படகு புறப்பட்டிருக்கு. இந்த படகுல 30 பேர் பயணிச்சதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா காற்று பலமா வீசினதால படகு தாக்கு பிடிக்க முடியாம அப்படியே கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விபத்து தொடர்பா தகவல் அறிஞ்ச மாவட்ட நிர்வாகம் மீட்பு பணியில களமிறங்கி இருக்காங்க. இந்த படகுல மொத்தம் 30 பேர் பயணிச்சதாகவும் அதுல இந்த படகு விபத்துல இதுவரைக்கும் 9 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தீவிர தேடுதல் பணிகளுமே நடந்துட்டு வருதாமா. 12 பேர் மீட்கப்பட்டிருக்காங்கன்னு தகவல் வெளியாகிருக்கு. மேலும் சில பேரை தீவிரமா தேடிட்டு வராங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. இதுல நாட்டுடைய பிரதமரான நரேந்திர மோடி அவர்களும் அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. அரசுடைய நிதியிலிருந்து உயிரிழந்தோரின் குடும்பத்தாருக்கு 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவங்களுக்கு 50,000 ரூபாயும் தருவதா தெரிவிச்சிருக்காங்க.